பிரதம கிசான் யோஜனா 21வது தவணை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 21வது தவணை இந்த விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் எப்பொழுது வர வைக்கப்படும். ஸோ 21வது தவணைக்காக எல்லா மக்களுமே காத்து கொண்டிருக்க வேளையில் சில விவசாயிகள் பெற தகுதியற்றவர்கள். காரணம் என்ன, இதை எல்லாமே நான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். PM கிசான் திட்டம் என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரதமரால் 2019 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 நிதி பலன் 3 சமண தவணைகளில் நேரடி பண பரிமாற்றம் DBT முறையில் விவசாயிகளின் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகளில் நீண்ட காலமாக பிரதம மந்திரி சம்மன் நிதி யோஜனா 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். தீபாவளி வரும் சத்பூர்த்தியில் தொடர்ந்து அவர்கள் காத்திருப்பு நிலை வந்தது. ஆனால் அது எல்லாமே முடிவுக்கு வந்தது. ஸோ எப்பொழுது முடிவடைய பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை தொகை இந்த நவம்பர் முதல் வாரத்திலேயே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கேன். PM கிசான் திட்டத்தின் 2000 ரூபாய் 21வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ற ஒரு சமீபத்திய முடிவுகளை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். அது கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும், பிரதம கிசான் அதிகாரப்பூர்வமான வலைதளம் pmkisan.gov.in போர்ட்டலில் போயிட்டு பணம் செலுத்துதல் தாவலின் இந்திய வரைபடத்தை செக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் என்று அழைக்கப்படுறதில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மர் கார்னரில் செக் பண்ணிக்கோங்க. மாவட்டம், துணை மாவட்டம், பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கும். பின்னர் காட்சி பொத்தானை கிளிக் பண்ணிது நீங்கள் உங்களுடைய விவரங்கள் ஆதார் எண்ணை இல்லை மொபைல் நம்பர் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அதை என்ட்ரி போட்ட உடனே என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பலன்களை பெற விவசாயிகள் 5 முக்கியமான விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் வங்கி கணக்கை ஆதார் அட்டையுடன் இணைத்து வைத்திருக்கணும். 2வது, ஆதார் எண்ணை வங்கி கணக்கு நிலையுடன் இணைத்து சரிபார்த்து கொள்ளணும். உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் DBT விருப்பத்தை செயலில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் KYC PM கிசான் போர்ட்டலில் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த தொகுதியின் கீழே உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கும் நிலையை சரிபார்த்து கொண்டால் உங்களுக்கு பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வைக்கப்படும். ஸோ எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இந்த PM கிசானோடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வருகின்ற நவம்பர் 5 7 தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறார்கள். PM கிசானுடைய 21வது தவணை தொகை எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த டைம் வந்து விட்டதுங்க. உங்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை PM கிசான் 21வது தவணை தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர இருக்குது. அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த இஷ்யூஸும் இல்லாமல் கிளாரிட்டியோடு செக் பண்ணிக்கோங்க. PM கிசானுடைய 21வது தவணையை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ PM கிசானில் நிறைய பேருக்கு நிறைய விதம் அந்த நில சரிபார்ப்பால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தகுதியற்றவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ நில சரிபார்ப்பு அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பீரியாட்டியை கொடுத்து ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். நில சரிபார்ப்பு டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் PM கிசானுடைய 21வது தவணை. அது மட்டுமே இல்லை, போலியான நபர்களையும் கண்டறிந்து அவர்களையும் இந்த டைம் தூக்கி எரிய போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. PM கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் DBT மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பிரதம மந்திரி கிசான் யோஜனா 21வது தவணை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 21வது தவணை இந்த விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் எப்பொழுது வர வைக்கப்படும். ஸோ 21வது தவணைக்காக எல்லா மக்களுமே காத்து கொண்டிருக்க வேளையில் சில விவசாயிகள் பெற தகுதியற்றவர்கள். காரணம் என்ன, இதை எல்லாமே நான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன்.
பிஎம் கிசான் திட்டம் என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரதமரால் 2019 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 நிதி பலன் 3 சமண தவணைகளில் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறையில் விவசாயிகளின் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறதுங்க. விவசாயிகளில் நீண்ட காலமாக பிரதம மந்திரி சம்மன் நிதி யோஜனா 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். தீபாவளி வரும் சத்பூஜையில் தொடர்ந்து அவர்கள் காத்திருப்பு நிலை வந்தது. ஆனால் அது எல்லாமே முடிவுக்கு வந்தது. எப்பொழுது முடிவடையும்? பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை தொகை இந்த நவம்பர் முதல் வாரத்திலேயே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்க. பிஎம் கிசான் திட்டத்தின் 2000 ரூபாய் 21வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ற ஒரு சமீபத்திய முடிவுகளை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். அது கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும்? பிரதம கிசான் அதிகாரப்பூர்வமான வலைதளம் pmkisan.gov.in போர்ட்டலில் போயிட்டு பணம் செலுத்துதல் தாவலின் இந்திய வரைபடத்தை செக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் என்று அழைக்கப்படுறதில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மர் கார்னரில் செக் பண்ணிக்கோங்க. மாவட்டம், துணை மாவட்டம், பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கும். பின்னர் காட்சி பொத்தானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய விவரங்கள் ஆதார் எண்ணை இல்லை மொபைல் நம்பர் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரி போட்ட உடனே என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பலன்களை பெற விவசாயிகள் 5 முக்கியமான விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் வங்கி கணக்கை ஆதார் அட்டையுடன் இணைத்து வைத்திருக்கணும். 2வது, ஆதார் எண்ணை வங்கி கணக்கு நிலையுடன் இணைத்து சரிபார்த்து கொள்ளணும். உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் டிபிடி விருப்பத்தை செயலில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் KYC பிஎம் கிசான் போர்ட்டலில் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியின் கீழே உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கும் நிலையை சரிபார்த்து கொண்டால் உங்களுக்கு பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வைக்கப்படும். எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வருகின்ற நவம்பர் 5லிருந்து 7ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறார்கள். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த டைம் வந்து விட்டதுங்க. உங்களுக்காக பிஎம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை பிஎம் கிசான் 21வது தவணை தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர இருக்குது. அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த இஷ்யூஸும் இல்லாமல் கிளாரிட்டியோடு செக் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணையை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. பிஎம் கிசானில் நிறைய பேருக்கு நிறைய விதம் அந்த நில சரிபார்ப்பால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தகுதியற்றவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. நில சரிபார்ப்பு அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பீரியாட்டியை கொடுத்து ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். நில சரிபார்ப்பு டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் பிஎம் கிசானுடைய 21வது தவணை. அது மட்டுமே இல்லை, போலியான நபர்களையும் கண்டறிந்து அவர்களையும் இந்த டைம் தூக்கி எரிய போகிறாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் டிபிடி மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.